come and move that in my direction. இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் பிகின். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணினா உங்களுக்கு ரைட் சைடில் டர்ன் ஆகிடும். ஸோ நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனில் வியூ பண்ணலாம். நான் என்னென்ன எடிட் பண்ணுறேன்னு உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஃபர்ஸ்ட் பிக்சார்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதோட ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் எந்த இமேஜ் வச்சு க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் பிக்சார்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நிறைய டியூட்டோரியல்ஸ்லாம் இன்னொரு சேனலில் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே நிறைய ஆப்ஷன் இருக்கும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட் அவுட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ உங்களோட இமேஜை மட்டும் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் ட்ரா பண்ண ஏரியா இப்போ ஃபுல்லாக செலக்ட் ஆகிருக்கும். சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஸ் ஆகிருக்கும். ஸோ அதெல்லாம் பெயிண்ட் ஆப்ஷன் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயிண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பெயிண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு சைஸை கம்மி பண்ணிக்கோங்க. தென் ஹார்ட்னஸ் உங்களுக்கு வேணால் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தென் ஜூம் பண்ணிட்டு உங்களுக்கு எந்தெந்த ஏரியாலாம் செலக்ட் ஆலையோ அந்த ஏரியாவை மட்டும் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐ ஐக்கான் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் என்ன செலக்ட் பண்ணிங்கன்னா அது மட்டும் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் இரேசர் ஆப்ஷன் உங்களுக்கு பெயிண்ட் ஆப்ஷன் பக்கத்துலேயே இரேசர் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு சைஸ் வேணால் நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். தென் ஹார்ட்னஸ் மட்டும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இரேஸ் பண்ணும்போது பக்காவாக இரேஸ் ஆகும். அண்ட் தென் ஒயிட்டாக இருக்கும். அதெல்லாம் மட்டும் கரெக்டாக இரேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இமேஜோட பேக்ரவுண்ட் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு 3 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணிக்கோங்க. அண்ட் மொபைல் எப்படி ஈஸியாக எடிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ரன் பண்ணியிருக்கேன். அந்த சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங் சொல்லிட்டு நிறைய டியூட்டோரியல்ஸ்லாம் போட்டிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த டைம் வந்தால் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜோட பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக ரிமூவ் ஆகிருக்கும். ஸோ இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி உங்களோட இமேஜ் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் சேவ் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஆரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு செகண்டாக கேலரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி உங்களோட இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் சேவ் பண்ணதுக்கப்புறமா அலைட் மோஷன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது. அது பிளாக் கலரில் சேஞ்ச் பண்ணிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. அண்ட் அலைட் மோஷன் அப்ளிகேஷன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கு மட்டும் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தனியாக டியூட்டோரியல் போட்டிருக்கேன். அது ஐகார்டில் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஆடியோ ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் சிம்பிள் செலக்ட் பண்ணிட்டு ஆடியோ ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ஆடியோ வேணுமோ அந்த ஆடியோ ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஆட் பண்ண ஆடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு டியூரேஷனில் வேணுமோ அந்தளவுக்கு ட்ரிம் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இப்போ லிரிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த ப்ளஸ் சிம்பிள் செலக்ட் பண்ணிட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு உங்கள் லிரிக்ஸை கூகுளில் போய்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மேலே ஃபாண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு அமெரிக்கன் கேபிட்டல் ஃபாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பக்கத்தில் சைஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பக்கத்தில் கலர் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கீழே பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா செகண்டாக உங்களுக்கு ரொட்டேட் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இப்போ 0 டிகிரியில் இருக்குது. அதை -90 டிகிரிக்கு டேர்ன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இப்போ உங்களோட டெக்ஸ்ட் டேர்ன் ஆகிடுச்சு. ஜஸ்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதோட சைஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் செகண்டாக உங்களுக்கு பார்டர் அண்ட் ஷேடோ ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேடோ ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க தேர்டாக. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலருக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் சைஸ் இருக்கும். அதை 20 to 25க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஆல்ஃபா லைட்டாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஆட் பண்ண லிரிக்ஸை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஆடியோ எந்தளவுக்கு டியூரேஷன் வச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்கள் டெக்ஸ்ட்டையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் ஆட் பண்ணியிருக்க ஆடியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ண டெக்ஸ்ட்டை கட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ மியூசிக் ஏற்ற மாதிரி என்னோடய டெக்ஸ்ட்டை நான் கட் பண்ணிட்டேன். அண்ட் நீங்கள் ஃபாஸ்ட் பீட் சாங்லாம் எடுத்தால் உங்கள் லிரிக்ஸ் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். பட் அந்த அவுட்புட் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும்.
அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இங்க் ஸ்ப்ளாஷ் எஃபெக்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் அந்த ப்ளஸ் சிம்பிள் செலக்ட் பண்ணிட்டு இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு அந்த இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அதையும் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் செகண்டாக உங்களுக்கு ரொட்டேட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு -90 டிகிரிக்கு டர்ன் பண்ணிக்கோங்க. தென் தேர்டாக பிளெண்டிங் அண்ட் ஒபாசிட்டி ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கான்ட்ராஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன்லாம் இருக்கும். அதில் ஃபோர்த்தாக உங்களுக்கு சாஃப்ட் ஓவர்லே எஃபெக்ட் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களோட டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ண எஃபெக்டோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அதோட டியூரேஷனையும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு ஃபோர்த்தாக மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. தென் எண்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு அந்த மூவிங் ஆப்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து அப்வர்டாக வந்து மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மாதிரி பண்ணுறதுனால பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் அந்த மூவ் ஆகிட்டே இருக்கும். அண்ட் அந்த இமேஜ் முடிகிற வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாகவே வந்து மூவ் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், அதோட டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். நார்மல் டெக்ஸ்ட்டுக்கும் அது பின்னாடி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ வந்து இது பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ வந்து கட் அவுட் பண்ண இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த ப்ளஸ் சிம்பிள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் பிக்சர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி கட் அவுட் பண்ண இமேஜ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஆட் பண்ண இமேஜோட சைஸை வந்து நல்லா கம்மி பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து எண்டிங்கில் வந்து நீங்கள் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அதோட டியூரேஷனையும் நீங்கள் எந்த அளவுக்கு டியூரேஷன் வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. தென் கட் அவுட் பண்ண இமேஜஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா அகைன் வந்து மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. தென் எண்டுக்கு வந்து ஜஸ்ட் இப்போ அப்படியே வந்து மேலே வந்து மூவ் பண்ணிக்கோங்க. அண்ட் கரெக்டாக மூவ் பண்ணதுக்கப்புறமா ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. தென் வந்து அகைன் வந்து கட் அவுட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா பிளெண்டிங் அண்ட் ஒபாசிட்டி ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டார்க்கன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஃபர்ஸ்ட்லேயே உங்களுக்கு மல்டிபிள் எஃபெக்ட் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த மல்டிபிள் பிளெண்டிங் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன டெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அங்கே தான் அந்த இமேஜ் வந்து விசிபிளாக இருக்கும். அண்ட் நான் இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிற உங்களுக்கே அதோட டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். நீங்கள் என்ன டெக்ஸ்ட்டு வந்து ஆட் பண்ணியிருக்கீங்களோ அங்கே மட்டும்தான் நீங்கள் ஆட் பண்ண இமேஜ் வந்து விசிபிளாக இருக்கும். மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா பிளாக்காக தான் இருக்கும். அண்ட் நான் இப்போ பேக் வந்து காமிக்கிறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஆட் பண்ண இமேஜ் வந்து அப்படியே இருக்கும். இதுவே வந்து அந்த எஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணும்போது உங்கள் டெக்ஸ்ட்டு வந்து எங்கே இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு வந்து விசிபிளாக இருக்கும். ஆனால் இந்த டெக்னிக் ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் பேக்ரவுண்டில் ஒரு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து நீங்கள் கட் அவுட் பண்ண இமேஜை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். அண்ட் ஃபுல் எஃபெக்ட்டுமே வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆரோ மார்க் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி உங்களோட வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தட்ஸ் இட் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.